இன்னைக்கு நாம ஒம்ப்ரே கேக் எப்படி செய்யறதுனாங்க இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பேரா கேக்கிறதுக்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, பேரெல்லாம் நம்ம விட்டுறலாம். நான் அந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டரை அவசரத்தில் எடுத்து சூடு பண்ணியெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. எப்படியும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாதான் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த பட்டரை இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர்லாம் இதுக்கு வேண்டாம். இந்த ஹேண்ட் விஸ்குண்டில் அதை வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் பீட் பண்ணால் போதும். ஒரு 5 நிமிஷம் போல் பீட் பண்ணிங்கனாலே போதும். இந்த பட்டர் நல்லா சாஃப்டாக வந்துடும். அது ஏற்கனவே ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சாஃப்டாக தானே இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி பீட் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம பீஸ் கேக்லாம் சேல்ஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இதை கட் பண்ணி நீங்கள் பீஸாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் வந்துட்டு நல்லாவே பீட் பண்ணியாச்சு. இது கூடாலே இனிமேல் நம்ம வந்துட்டு சுகர் சேர்க்கணும். நான் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. பவுடர் பண்ணின சுகர் வந்துட்டு 3/4 கப் எடுத்துக்கோங்க. என்னோட கப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 250. இந்த எறும்பு தொல்லை வந்து எனக்கு எவ்வளோத்துக்கு தாங்க முடியலைன்னு பார்த்தீங்களா, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் கூட அந்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய எறும்பு ஓடிட்டுருக்கு. அவ்வளோத்துக்கு இந்த எறும்பு டார்ச்சல் பண்ணுதுங்க. சுகர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மறுபடியும் பீட் பண்ணி எடுக்கணும். இதை கொஞ்ச நேரம் நம்ம பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கணும். இந்த கேக்கில் நம்ம வந்துட்டு 3 ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். ஒரு டார்க் சாக்லேட், அப்புறம் ஒரு மில்க் சாக்லேட், அதுக்கப்புறம் ஒரு வெனிலா. இந்த மாதிரி 3 ஃப்ளேவர் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சா. இனிமேல் இதுக்கு கூடால வந்துட்டு 2 முட்டை சேர்த்துக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு 2 முட்டையும் ஒரே நேரத்துலேயே உடச்சி ஊற்றிடாதுங்க. ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சா, இதை இனிமேல் நல்லா பீட் பண்ணிக்கிடணும். இந்த கேக் வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு பட்டர், அப்புறம் பேக்கிங் பவுடர், இந்த ஹேண்ட் பீட்டர் இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வேண்டாம். வேறு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் வேறு எதுவும் சொல்லலை. இதுக்கு கூடால இன்னொரு முட்டையை இப்போ சேர்த்தாச்சா, சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முட்டை, பட்டர், சீனியெல்லாம் பீட் பண்ணி எடுத்த பேட்டர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக இருக்கும். இப்போ இதுக்கு கூடால 1 கப் அளவுக்கு மைதா சேர்க்கேன். மைதாவை நல்லா இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துட்டு இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சரியா, பேக்கிங் பவுடரை சேர்த்துட்டு இனிமேல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இந்த விஸ்கை வச்சே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட, நல்லா அடித்து போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஓவர் மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த கேக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்த்ததில்லை. அதனால் எனக்கு சொல்ல முடியல அது எப்படி இருக்கும்னு. நீங்கள் வந்துட்டு பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லைல்ல. இப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக தான் எப்படியும் இருக்கும். இது வந்துட்டு நல்லா அந்த பேட்டர் வந்து திக்காக இருக்கும் பார்த்துடுங்க. அதனால் இது வந்துட்டு உள்ள நிறைய கட்டி ஃபார்ம் ஆகி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு இது கூடால வந்துட்டு நம்ம கொஞ்சம் பால் சேர்க்கணும். கேக் பேட்டர் வந்து இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல, அதனால் இது கூடால வந்துட்டு நான் கொஞ்சம் பால் சேர்க்கேன். பால் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு இதில் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். எப்படியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கேன். ஏன்னா வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டுனா அதுக்கப்புறம் பால் சேர்க்க வேண்டாம். அதனால தான். இப்போ பாருங்கள், பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வந்தப்புறம் நம்ம பால் சேர்க்கக்கூடாது. இதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. பற்றியெல்லாம் இந்த பேட்டர் வந்துட்டு அழகாக இருக்கும். நம்ம நார்மல் கேக் பேட்டர் மாதிரி இருக்காது. இது அதை விட அழகாக இருக்கும். நல்ல ஒரு பட்டர் மாதிரி இருக்கும். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்ல, அந்த பட்டர் மாதிரி இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குது பற்றிலா. எப்போவுமே நான் மறந்து போகிறது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கு தான் மறந்துடுவேன். இருந்தாலும் நான் கடைசிலையாவது ஆட் பண்ணிடுவேன். அதை போல் தான் இப்போவும் வெனிலா எசன்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு முட்டை சேர்த்து பீட் பண்ணுவீல்ல, அப்போவே வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கிடுங்க. சரியா, நான் வந்து கடைசியில் என்ன தான் சேர்க்கேன். இது நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இது செய்யும். அதனால தான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இஷ்டம் போல் செய்துக்கிடலாம். இப்போ வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கேக் பேட்டர் இவ்வளோ தாங்க. நீங்கள் இப்படியே வந்துட்டு கூட இதை பேக் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த 3 லேயர் கேக்குன்னு இதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதை இப்படி பேக் பண்ணேன்னா நீங்கள் எல்லோரும் என்ன அடிக்கிறதுக்கே வந்துடுவியா. அதனால் வந்துட்டு 3 லேயராகவே பண்ணிடுவோம். இதுக்கு வந்து ஒரு 3 பவுல் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு 3 பங்காக நம்ம பிரிச்சுக்கிடணும். நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதை வச்சு 3 பங்காக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடால வந்துட்டு நம்ம கோகோ பவுடர் சேர்க்கணும். லைட் கோகோ பவுடரும் டார்க்கு கோகோ பவுடரும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நான் பேக் பண்ணி எடுத்தப்பறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டுமே ஒரே கலரில் தாங்க இருந்து. இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன், அப்படி வந்ததில்லை. இது என்னென்னா 2 கலர் தான் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர ரெண்டுமே டார்க்கு கோகோ பவுடராக தான் இருந்திருக்கு. நான் வாங்கி வச்சது வேறு வேறு பிராண்டில் உள்ள 2 கோகோ பவுடராக இருந்திருக்கு.
அது கவனிக்காமல் நான் வந்துட்டு ஒன்று வந்துட்டு லைட் மில்க் பவுடர் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்க அப்படி தானே இருக்குது. ஒன்று டார்க்காகவும் ஒன்று லைட்டாகவும் இருக்கா. பேக் பண்ணி எடுத்தப்பறம் ரெண்டும் ஒரே கலர்லேயே வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு 2 லேயர் வேணால் 2 லேயர் ஆட்டம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை வெனிலா ஃப்ளேவர் மட்டும் வேணால் வெனிலா ஃப்ளேவர் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நம்ம 2 இதையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே கோகோ பவுடர் போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துடுங்க சரியா. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு சேர்த்துருக்கோம். அப்போ மறுபடியும் அது கொஞ்சம் திக்காயிரும் பேட்டர். அதனால் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இனிமேல் இதை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் நம்ம மாற்றிக்கணும். ஒரு 3 பைப்பிங் பேக் எடுத்துக்கிடுங்க. அந்த பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். அப்போனா ஈஸியாக இருக்கும். அந்த சைட்லலாம் ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும் அந்த கேக் பேட்டர் உள்ளே. இல்லாட்டே நம்ம வந்துட்டு டின்னில் இந்த கேக் பேட்டரை திருப்பி ஊற்றும் போது கை அவ்வளோ ஒட்டும், ஒரு மாதிரி கடுப்பாயிரும். அதனால தான் கப்பில் வச்சுட்டு இப்படி போட்டிடலாம். கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துருமா. இதை இனிமேல் இந்த மாதிரி நல்லா இதை திருக்கிட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 3 பேட்டரையுமே நான் 3 பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரெட் டின்னும் எடுத்துக்கலாம். இது லோஃப் பேன் நினைக்க எனக்கு கரெக்டாக தெரில. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த லேயர் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அந்த டார்க்கு கோகோ பவுடர் போட்டிருந்தேங்களா அந்த லேயர் தான் ஃபஸ்ட்டு கீழே போட்டிருக்கேன். இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். கரெக்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த லேயர் விடும்போது அது வந்துட்டு அந்த கேப்பில் போய் ஃபில் ஆகாமல் பெர்ஃபெக்டாக தனித்தனி லேயராக இருக்கும். இனிமேல் இதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் லெவல் ஆயிரும். இந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் நம்ம இப்படி டேப் பண்ண முடியும். அடுத்த லேயர்லாம் இப்படி ஊற்றிட்டு டேப் பண்ணலாம் முடியாது. அப்படி டேப் பண்ணோன்னா எல்லா லேயரும் ஒரு லேயரு கூடலாம் மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா லேயர் தான் நான் போட்டிருக்கேன். இதையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்துட்டு இதை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணலை. ஏன்னா அப்படி எடிட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்துட்டு சில நேரம் எப்படி இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணான்னு சொல்லிட்டு ஐடியா இல்லாமல் போயிடும். அதனால தான் இதை மட்டும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறது கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அப்படியே இதை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுருக்கேன் சரியா. உங்களுக்கு சில வேளுக்கு ஒன்றும் டவுட்டே இல்லை அப்படின்னு சொன்னி கரெக்டாக நாங்களே போட்டுருவோங்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம அந்த வெனிலா லேயரை வந்துட்டு லெவல் பண்ணியாச்சா. இதுக்கு மேலே ஃபைனலாக நம்ம அந்த லைட் கோகோ பவுடரில் செய்திருந்த அந்த கேக் பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். இது எதையுமே சேர்த்துட்டு டேப் பண்ணிடாதுங்க. ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் நம்ம டேப் பண்ணணும். நம்ம நார்மல் கேக் செய்யும்போது டேப் பண்ணுவோம்ல அந்த ஆர்வ கோளாறில் அப்படியே டேப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா 3 லேயர் வந்துட்டு சிங்கிள் லேயர் ஆயிரும். அது ஒரு மாதிரிப்பட்ட லேயர் ஆகி போயிடும். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியலை. ஒருவேளை நீங்கள் அப்படி எதாவது பண்ணிடலாம் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஃபோட்டோவை நானும் பார்த்துக்கிட்டேன் சரியா. இதை இப்போ நல்லா நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சா. இப்போ நம்ம எல்லா பேட்டரையும் நல்லா ஊற்றியாச்சா. இதை ஃபைனலாக நம்ம அந்த ஸ்பூனை வச்சே அப்படியே அதை லெவல் பண்ணி விட்டுறணும். லெவல் பண்ணி விடாமே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பில் வரும். நான் இதை வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா சின்ன டின்னை எடுத்துகிட்டேன். சின்ன டின்னை எடுத்துகிட்டு அவ்வளோ பேட்டரி இதில் முங்க மேலே வரைக்கும் ஊற்றி வச்சுருக்க மத்தியில் இப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெரிய டின்னாக எடுத்துக்கோங்க சரியா. நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பேக் பண்ணேன். ஹைட்டாக தான் வந்துச்சு. ஆனால் மேலே வந்து கிராக் வந்துட்டு, அதனால தான் சொல்கிறேன். இதை ப்ரீ ஹீட் பண்ணாமல் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கேக் ரெடியாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக சூடாறணும். நீங்கள் வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக சூடாற விடணுங்க. ஆனால் நான் வந்துட்டு பொறுமையே இல்லாமல் வீடியோ எடுக்கணும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் அதில் இருக்க சூடு போகிற வரைக்கும் மட்டும் வச்சுட்டு உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர் நைட் சூடாறினப்புறம் நெக்ஸ்ட் நாள் கட் பண்ணுங்கள். கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்டதை விட அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம கடையில் வாங்குவோம்ல சாக்லேட் கேக்கு, அதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். பாய்.